ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு கோம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் நமக்கு யாராவது சீக்ரெட்டாக சேட் பண்ணுறாங்கன்னா அந்த சேட்டை நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே உள்ளே போகாமையே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்புல் ஐக்கான் மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க யார், என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன டிபி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நமக்கு யாராவது சீக்ரெட்டாக சேட் பண்ணுறாங்கன்னா அந்த சேட்டை நார்மலாக நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நார்மலாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் காமிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் இருக்கிறதும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவே இந்த மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் வருது, சீக்ரெட்டாக ஹாய்னு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க யார், என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன டிபி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருந்தே நம்மளால் ரிப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டைம் பாருங்கள். ஸோ இப்போ வந்துடும் இந்த மாதிரி அந்த மெசேஜை ஒன் டைம் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி டைப் மெசேஜ்னு வந்துடும். ஸோ அதையும் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணினா இந்த இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் ரிப்ளை பண்ணிக்க முடியும் நண்பா. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்புல் சேட் வழியாக ஈஸியாக ரிப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் காட்டவே காட்டாது நண்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லேயே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஃப்லைன் தான் காட்டும். ஸோ அந்த மெசேஜ் நம்மளுக்கு என்ன வரக்கூடிய சீக்ரெட்டான மெசேஜ் நம்மளால் பார்த்துக்க முடியும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் காட்டவே காட்டாது. ஓகே நண்பா, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் எப்படி செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே ஒன் டைம் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒன் டைம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்க நண்பா. அப்படின்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, யூஸ் ஆகலை ப்ரோ, இல்லை ப்ரோ சூப்பராக ஒர்க் ஆகுச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நெக்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிறத உங்களுடைய ஒவ்வொருத்தரோடைய கருத்தையும் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கெல்லாம் உங்கள் மொபைலில் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் நண்பா. இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பர்மிஷன்லாம் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கிங்க. ஓகே நண்பா, பர்மிஷன்லாம் அலோவ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க இந்த அப்ளிகேஷனை. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களே நிறைய சோசியல் மீடியா கொடுத்துருப்பாங்க. மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், டெலிகிராமு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய மெசேஜை நம்மளுக்கு அந்த பப்புல் சேட் மாதிரி வந்துடும் நண்பா. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஸோ அதில் ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெசேஜ் ப்ரிவியூன்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருந்தால் இதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள். இப்போ நார்மலாக உங்கள் மொபைலுக்கு ஏதாவது மெசேஜ் வருதுன்னா, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த மெசேஜ் இப்படி வரும்போது, ஸோ உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வரும்போது இந்த மாதிரி பப்புல் சேட் ஐக்கான் மாதிரி வரணும்னா அதுக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ப்ரிவியூன்னு இருக்கிறத, இந்த மெசேஜ் ப்ரிவியூன்னு இருக்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ டைம் அவுட்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா இந்த மெசேஜ் என்னங்கிறது எவ்வளோ செகண்ட் வரையும் நின்று காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிப்ளைன்னு இருக்கும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ இது டிசபிளில் இருந்தால் இதை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைலுக்கு உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஏதாவது மெசேஜ் வருதுன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த மெசேஜை ஒன் டைம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் மெசேஜ்னு வந்துடும்பா. ஸோ அதை எகைன் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டு வந்துடும். ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ரிப்ளைவும் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் லாஸ்ட் பொசிஷன், அதாவது இதுவும் உங்களுக்கு ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆஃபில் இருந்தால் இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்புல் ஐக்கானை எங்கே வேணால் வச்சுக்கலாம் நண்பா. ஸோ இந்த மாதிரி எந்த பொசிஷனில் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஓகே நண்பா, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எதெல்லாம் ஆன் பண்ணியிருக்கணும் இதையும் நீங்களும் உங்கள் மொபைலில் செட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரட்டாக ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜ் யார் பண்ணியிருக்கா, ஸோ அவங்க என்ன டிபி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். என்ன மெசேஜ் பார்க்குறோமோ
அதை நம்ம இந்த ட்ரிக் மூலமாக நம்ம பார்க்கறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் காட்டவே காட்டாது நண்பா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் மெசேஜை பார்க்கலன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ரிப்ளை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உள்ளே போகணும்னு தேவையே இல்லை. ஓகே நண்பா, இந்த ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் மொபைலில் நீங்களும் செட் பண்ணி வைங்க. ஸோ சின்னதாக ஒரு அப்ளிகேஷனை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பேன் நண்பா, ஆப் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே இந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலனா, அதாவது உங்கள் மொபைல் 18+ ஆடாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அந்த மாதிரி ஆடெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ போய் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே நண்பா, எல்லாருமே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க நண்பா. அப்படின்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.